ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தாய்க்கிழவி படத்துடைய ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, எடுத்துக்கிட்ட கதை அது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் சரி, ஆனால் நாம் எந்த மாதிரி அதை ட்ரீட் பண்ண போகிறோம், அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம மக்களுக்கு பிடிக்குமா அப்படின்ற அந்த ஒரு தாட்டோட மட்டுமே இந்த படத்துடைய திரைக்கதை எல்லாத்தையுமே எழுதியிருக்காப்புல சிவகுமார் முருகேசன். ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். என்னப்பா ரொம்ப சின்ன கதையாக இருக்குது, இது எப்படி நீ வந்து சூப்பராக அப்படியே கொண்டு போகிற அப்படின்றப்ப, நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து சில காமெடிஸ்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த பெரியவங்க வயசானவங்க அவங்கெல்லாம் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்து பயங்கரமாக வந்து நமக்கு வந்து பயங்கரமாக நல்லா இருப்பாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சீக்வன்ஸ்லாம் நிறைய பார்த்து வளர்ந்துருப்பார்னு நினைக்கிறேன் நம்ம சிவகுமார் முருகேசன். ஸோ அதோடைய இம்பேக்ட் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் தெரிஞ்சுது. அதாவது ராதியா மேம் கேரக்டர், அதுக்கப்புறமா இந்த ஊர் பக்கம் படிக்காமல் ஒரு மாதிரி வேலைலாம் பார்த்து அதை வந்து அப்படியே ரெப்ளிகா பண்ணுறாங்க நம்ம அருள்தாஸ் அண்ணன், அதுக்கப்புறமா நம்ம பாலசரவணன் அண்டு நம்ம சிங்கம்புலி அண்ணன். அதுவும் சிங்கம்புலி அண்ணன் கேரக்டர் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது கமல் சார் ஃபேன் அவர் நடிக்க வச்சுட்டோமே, அதுக்காக கமல் சாருடைய பாட்டை வைக்கணுமே அப்படின்றதெல்லாம் இல்லாமல் ப்ராப்பராக அந்த கதையோட அந்த சீன்ஸ் வரும் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பாட்டையும் வச்சதுன்றது இருக்கு இல்லையா. ஒரு மொரட்டு கமல் கண்ணி நினைக்கிறேன் டேரக்டரு, வாழ்த்துக்கள்யா, நல்லா இருந்தது, எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் கிளைமேக்ஸில் வந்து விரும்பாண்டி அந்த பாட்டை போட்டு பவுனுத்தாயை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே கூட்டு வர சீன்ஸ்லாம் நான்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன், பிளாஸ்ட் அதெல்லாம். அதே மாதிரி படத்தில் வந்து எல்லாருமே நடிச்சிருக்கிற எல்லாருமே, அது அருள்தாஸ் அண்ணனாக இருக்கட்டும், அப்புறமா முனிஷ்காந்த் சாராக இருக்கட்டும், அப்புறமா நம்ம பாலசரவணன், உண்மையிலே ஒரு சீனில் வந்து மனுஷன் அடிச்சு துவம்சம் பண்ணி தூக்கி போயிட்டாப்புல. ஒரு ஆம்புலன்ஸ் சீன் ஒன்று வரும், அதோடைய பெருசாக கதையோடு ஒட்டாத ஒரு விஷயந்தான், ஆனால் நம்ம அதை வந்து உட்காந்து அப்படியே ஆமாம் அந்த சீக்வன்ஸ் வந்து வம்படியாக ஒன்று திணிக்கணும் அப்படின்றதுக்காக ஒன்று வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து இங்கே கரெக்டாக சிங்க் பண்ணியிருப்பாப்புல. பட் இருந்தாலும் எதுக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அந்த சீன் ஆரம்பிக்கிறப்ப தோணும். பட் எண்டில் ஒரு எமோஷன் ஒன்று பஞ்ச் ஒன்று வச்சுருப்பாங்க பாருங்கள், எனக்குலாம் வந்து வாவ் வேறு லெவல். அதை கன்வே பண்ண விதம் பாலசரவணனை வச்சு அதுவுமே வந்து சூப்பரு. நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, இந்த படம் உங்களுக்கு காலத்துக்கு நிற்கும், அடுத்த படமும் உங்களுக்கு காலத்துக்கு நிற்கும் நினைக்கிறேன். பாலசரவணன் அவர்களுக்கு ஹாப்பியாக தலைவரே. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா முனிஷ்காந்த் அண்ணன், அவருமே ஒரு சீக்வன்ஸில் வந்து அப்படியே கூரையை பிச்சுட்டு ஒரு ஸ்கோர் பண்ணுறதுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதை வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த சீன். அந்த அவருடைய வாய்ஸ் மாடுலேஷன்லேருந்து அவருடைய பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக அழகாக கொடுத்துருந்தாரு, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த சீக்வன்ஸ் பயங்கரமாக எப்படி சொல்கிறது, ஐ ஆம் மெல்டட், அப்படியே கண்ணில் கண்ணீர்லாம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த சீக்வன்ஸ். அப்புறமா ராதியா மேம்க்கு வருவோம். அவங்களுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஆளை பற்றி பேசிடுவோம். அவங்களுக்கு மகளா நடிச்சிருக்கக்கூடிய ரெபேக்கா ரேச்சல். அவங்க என்னப்பா ஒவ்வொரு படத்துலையும் வராங்க, ஆனால் கொஞ்சம் இம்பேக்டான சீக்வன்ஸாக நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இது வரைக்கும் நிறைய படத்தில் பார்த்துருப்போம். இந்த படத்துலையும் அப்படித்தான், அப்படியே அழுது புரண்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை. எங்கள் அம்மா என்னை இப்படி தான் வளர்த்தா, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கல்ல, சூப்பர். கடைசியாக அந்த பவுனுத்தாய் கேரக்டரை வந்து அவங்க பேசக்கூடிய விதம் வந்து சிலுத்திருச்சிங்க, எனக்கெலாம் வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது. அவங்களுமே அழகாக பெருசாக வந்து படம் முழுக்க அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்தை அழகாக சூப்பராக டெலிவரி பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம். அப்புறமா வந்து படத்தில் வந்து பில்லர், அந்த தாய்க்கிழவி டைட்டில் அப்படின்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் ராதியா மேம் தான். ஆனால் பாதி நேரம் பாதி நேரம் இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 75% வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பெட்டில் படுக்க போட்டே வச்சுருக்காங்க. பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த அலப்பறையாக விஷயம் அதெல்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து கிளைமேக்ஸில் வந்து அவங்க அந்த உமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசக்கூடிய அந்த விஷயம் எல்லாமே வந்து இவங்க பேசினாதான் ஏன் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து இந்த கேரக்டருக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சுது. சத்தியமாக சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய கெஸ்ஸு கரெக்டாக இருந்ததுன்னா மணிகண்டன், அதாவது கடைசி விவசாயி படத்துடைய இயக்குனருடைய அசிஸ்டண்ட்டான இந்த சிவகுமார் முருகேசன், அவர் வந்து தாய்க்கிழவி ரோலுக்கு வந்து கண்டிப்பாக ராதிகா மேம் சூஸ் பண்ணியிருக்க மாட்டார். அவரே சொன்னார்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக பார்க்கல. வேறு யாராவது உண்மையிலேயே அந்த தண்டட்டி பாட்டி யாராவது உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள தான் செலக்ட் பண்ணியிருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே நம்ம சினிமாக்குன்னு சில பிஸ்னஸ் இருக்குது, அப்புறமா அந்த டைலாக் டெலிவரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல,
இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே தான் காம்ப்ரமைஸ் ஆகி ராதிகா மேம் வந்து இந்த ரோலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றது என்னுடைய பாயிண்ட்டு. ஸோ மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதைக்கு ராதிகா மேம் தேவையே கிடையாது. உண்மையிலே சொல்லப்போனால் அவங்க வந்து ஒரு ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறமா அந்த பிஸ்னஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்காகத்தான் அந்த தாய் கிழவி ரோலில் வந்து நம்ம ராதிகா மேம் வந்து கூட்டு வந்திருப்பாங்க. அவங்க நல்லா அடாப்ட் பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உண்டான அந்த ஆக்டிங் ஸ்கில் இருக்கு இல்லையா, அதுக்குண்டான தீனியே இந்த படம் போட்டுருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை அப்படின்றதான் என்னுடைய பாயிண்ட். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஹை வோல்டேஜ் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்குறோம். அதை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு வந்து கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு. அப்புறமா உமன் எம்பவர்மெண்ட் பற்றி அவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே ஓகே, சூப்பர், ஃபண்டாஸ்டிக், எக்ஸலண்ட். ஆனால் அதுக்காக வந்து கணவன்மார்களை வந்து 10 100 அப்படின்னு சொன்னால் அது பொண்டாட்டியால் தான் முடியும் அப்படின்னு மாதிரி ஒன்று விஷயம் சொன்னது வந்து அப்போது புருஷன்மாரெல்லாம் என்னவா சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரத்தான் செய்யும். பட் இதுவே வந்து கொஞ்சம் மாற்றி பாய்ஸ் தான் ஒஸ்தி, கேர்ள்ஸ்லாம் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு பெண்ணியவாதிகள்லாம் தையத்தக்கா தம்படத்தக்கா அப்படின்னு சொல்லி குமிச்சிருப்பாங்க. பட் வழக்கம் போல் ஏமாந்த பிறவிதாடைய ஆண்கள் அப்படின்ற மாதிரி அதை வந்து அக்செப்ட் பண்ணி யாருமே பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. பட் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் இருக்குது, அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃபை விட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் குறிப்பாக அந்த எமோஷன் சீன்ஸ், அது வந்து நம்மளை வந்து கண்டிப்பாக மெல்ட் ஆகும். நீங்கள் படம் பார்க்குறப்ப உங்களை வந்து ஒரு 2-3 சீனில் வந்து அப்படியே உங்களை வந்து அப்படி ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்றதுக்கு நான் கேரண்டி. ஒரு பக்காவான படம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்தது, எல்லாமே இருந்துச்சு, அதில் எந்த வித டவுட்டுமே இல்லை. பட் கேஸ்டிங்கில் பொறுத்த வரைக்கும் ராதிகா மேமை விட உண்மையிலேயே ஒரு தண்டட்டி பாட்டியை கொண்டு வந்து நடிக்க வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்குமோ அப்படின்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அப்புறமா ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் பில்லர், ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங் பில்லர் அப்படின்னு சொன்னால் நிவாஸ் கே பிரசன்னா அவருடைய பின்னணி இசை நல்லா இருந்துச்சு. பல இடங்களில் வந்து அந்த சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டோனுக்கு அழகாக கொடுத்துருந்தாப்புல. உண்மையிலே அவருடைய வேலைப்பாடு அப்படின்றது இந்த படத்துக்கு அளப்பெரியது அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் மக்களே. ஓவராலாக டெக்னிக்கலாகவும் சரி, ஆர்டிஸ்டோடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி, அருமையாக அமைஞ்ச ஒரு படம் இந்த படம், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஸோ எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய இன்னொரு குவாலிட்டியான ஒரு கண்டென்ட், அதில் யாருக்குமே எந்த டவுட்டுமே வேண்டாம். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னும் இந்த மாதிரி குவாலிட்டி கண்டென்ட் வரணும் அப்படின்னா இந்த படத்துடைய இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அது எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி நான் காலைல படம் பார்க்குறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் ஒரு 5 பேர் தான் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு 20-25 பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னும் இந்த பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத்ஸ் இது எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆக இந்த படத்துக்கு இன்னும் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அதுவுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்தடுத்து இன்னும் இந்த மாதிரியான படங்கள் நிறையா பண்ணுறதுக்கு அப்படின்றது வந்து நல்லா தெரிஞ்சது. உண்மையிலேயே இயக்குனருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ஏன்னா இவ்வளவு கன்வின்சிங்காக அந்த காமெடியோட இவ்வளோ சிம்பிளான ஒரு ஸ்டோரியை எலிவேட் பண்ணி கொண்டு போக முடியுமா அப்படின்றதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு நம்மளுடைய ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 3.75 கொடுப்பேன். அதுவும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு பெருசாக ரொம்ப ஒர்க் ஆகலை அப்படின்றதுனால. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸாக ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ப்ரீமியர் பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் வந்து ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார், நம்ம ராதிகா மேமுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே ஊர் பக்கம்லாம் நீ பாட்டியம்மாலாம் பார்த்துருப்பியா, அந்த தண்டட்டி போட்ட கிழவிலாம் பார்த்துருப்பியா, அதுவும் இந்த அராத்தான ஒரு தண்டட்டி கிழவியை பார்த்துருப்பியான்னு தெரில. பார்த்துருந்தா நீ இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருக்க மாட்டேன். பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருந்தாங்க தண்டட்டி பாட்டியை நம்ம ராதிகா மேம்.